அனைவருக்கும் வணக்கம். இன்றொரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் ஆபி. ஆபத்து வரும்போதும் ஆற்றாமை ஏற்படும் சமயத்திலும் ஆண்டவனிடம் அடைக்கலம் புகுவது உலக உயிர்களின் இயல்பு. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ராமாயண காலத்தில் வாழ்ந்த சுக்ரீவன் வணங்கி வழிபட்ட தலமே நமது ஆபத்த காயேஸ்வரர் திருத்தலமாகும். நாம் இப்பொழுது சுக்ரீவனை எப்படி சிவபெருமான் ஆபத்திலிருந்து காப்பாற்றினார் என்பதை காணும் முன்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவரும் அறிந்ததே ராமாயண கதை. அதில் நாம் இப்பொழுது பார்க்க போவது வாலி கிஷ்கிந்தை ஆட்சி செய்யும் போது நடந்த ஒரு நிகழ்ச்சி ஆகும். ஒரு முறை வாலிக்கும் மாயாவி என்ற அசுரனுக்கும் மோதல் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வாலியின் பலம் கொண்டு அச்சமடைந்த மாயாவி அசுரன் புதர்கள் நிறைந்த ஆழமான இருண்ட குகைக்குள் சென்று ஒளிந்து கொண்டான். அப்பொழுது வாலி தனது தம்பியான சுக்ரீவனை அழைத்து, நீ இந்த குகைக்கு வெளியே நான் திரும்பி வரும் வரை காவலாக இரு என்று சொல்லிவிட்டு மற்ற வானர வீரர்களை அழைத்து கொண்டு குகைக்குள் சென்றான். ஆனால் ஒரு வருடம் முடிந்த பின்னரும் வாலியை பற்றி எந்த ஒரு தகவலும் சுக்ரீவனுக்கு கிடைக்கவில்லை. சென்ற வானரங்கள் அனைவருமே வந்துவிட்ட நிலையில் வாலி மட்டும் வரவில்லை. அவ்வப்போது அபயக்குரல் கேட்பதும் ரத்தம் வெளியே வருவதுமாக இருந்ததால் வாலி இறந்திருக்கலாம் என எண்ணினான் சுக்ரீவன். பின்னர் தன் அண்ணனை கொன்றவன் வெளியே வரக்கூடாது என்பதற்காக குகையின் வாசலை ஒரு பெரும் பாறையால் மூடிவிட்டு கிஷ்கிந்தைக்கு திரும்பினான். அரசவை அமைச்சர்கள் சுக்ரீவனை அரியணையில் அமர்த்தி பட்டாபிஷேகம் செய்து வைத்தனர். சுக்ரீவனும் நீதி நெறிப்படி அரசாட்சி செய்து வந்தான். சில மாதங்கள் கழித்து அனைவரும் வியக்கும் வகையில் வாலி உயிருடன் வந்து நின்றான். அவன் அசுரனை கொன்றுவிட்டு திரும்பிய போது குகை மூடியிருப்பதைக் கண்டு அதிர்ந்தான் வாலி. மேலும் தன் பலம் கொண்டு பாறையை தகர்த்தெறிந்தான் வாலி. அவன் கிஷ்கிந்தை வந்தபோது சுக்ரீவன் அரசாட்சியில் இருப்பதை பார்த்ததும் வாலிக்கு கடும் கோபம் உண்டானது. குகை வாசலை மூடிவிட்டு ராஜ்யத்தை கைப்பற்றியதாக சுக்ரீவன் மீது குற்றம் சாட்டினான். அவனை நாட்டை விட்டே வெளியேற்றினான். சுக்ரீவனும் தன் அண்ணனிடம் எவ்வளவோ எடுத்து கூறியும் வாலி சுக்ரீவனை நாட்டை விட்டு வெளியேறும்படி கூறினார். தன் தவறான அனுமானத்தால் அண்ணனுக்கு தீங்கு இழைத்து விட்டதாக கருதிய சுக்ரீவனும் அதற்கு பிராயச்சித்தியம் தேடினான். மேலும் அண்ணனால் தனக்கு ஆபத்து ஏற்படாமல் இருக்கவும் சிவபெருமானை வேண்டினான். தன்னை சரணடைந்த சுக்ரீவனை அன்னப்பறவையாக உருமாற்றி வாலியிடம் இருந்து காப்பாற்றி அருள் புரிந்தார் நமது ஆடுதுறை ஈசன். சுக்ரீவனை ஆபத்திலிருந்து காத்த இத்தலத்தில் நாம் சிவபெருமானை வழிபட்டால் நமக்கும் இன்னல்கள் அச்சுறுத்தல்களில் இருந்து விடுபட உதவுவார் என்பது நம்பிக்கையாக உள்ளது. தில்லை திருத்தலத்தில் சிவபெருமான் பதஞ்சலி முனிவருக்காகவும் வியாக்கிர பாதருக்காகவும் ஆனந்த திருநடனத்தை ஆடி காண்பித்தார். அதை கேட்டு பிரமிப்பில் ஆழ்ந்த தேவர்களும் பிற முனிவர்களும் தங்களுக்கும் இந்த நடனத்தை இவ்வாலயத்தில் ஆடி காண்பிக்க வேண்டும் என ஈசனை வேண்டினர். அதன்படியே ஈசனும் தன் ஆனந்த தாண்டவத்தை ஆடுதுறையில் ஆடி காட்டினார். நடனக்கலையில் சிறந்து விளங்க வேண்டும் என்று எண்ணி சிதம்பர நடராஜரை வழிபடுவது போல இத்தலத்திலும் வந்து இறைவனை பிரார்த்திக்கலாம். மேலும் இக்கோவிலில் மற்றொரு சிறப்பு யாதனில் ஒரு சமயம் நாரதர் ஆகாய வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அனுமன் ஓரிடத்தில் இருந்து தவம் செய்து கொண்டிருந்தான். அனுமனை பார்த்த நாரதரோ நலம் விசாரிக்க வானிலிருந்து கீழே இறங்கி வந்தார். ஆனால் நாரதர் வருவதை அனுமன் கவனிக்கவே இல்லை. ஏனெனில் அச்சமயத்தில் அனுமன் ராமகீர்த்தனையில் மெய்மறந்து இருந்தார். அதை கண்ட நாரதர் அனுமனை, நீ என்னை வரவேற்கவில்லை, ஆகையால் உன்னிடம் உள்ள சங்கீத கலை மறந்து போகட்டும் என சபித்தார். இந்த சாபத்திலிருந்து விடுபட அனுமன் நமது ஆடுதுறை ஆபத் காயேஸ்வரர் ஆலயம் வந்து இறைவனை வணங்கியதாக சொல்லப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆலயம் நமது கும்பகோணம் மயிலாடுதுறை சாலை மார்க்கத்தில் அமைந்துள்ளது. ஆடுதுறை ஆபத் காயேஸ்வரர் கோவில் தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களில் காவிரியின் தென்கரையில் இருக்கும் 31வது திருத்தலமாகும். தற்போது ஆடுதுறை என அழைக்கப்படும் இவ்வூர் சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் பூபால குலவள்ளி வளநாடு, துறைமூர் நாடு என்று அழைக்கப்பட்டதாக கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், அருணகிரிநாதர் மற்றும் வள்ளலாரால் பாடப்பெற்ற பெருமைக்குரிய ஆலயம் இதுவாகும். இங்குள்ள இறைவனின் திருநாமம் ஆபத் காயேஸ்வரர். இங்குள்ள இறைவியின் நாமம் பவளக்கொடியம்மை. இங்குள்ள ஆலயத்தின் தலவிருட்சமாக பவளவள்ளி அமைந்துள்ளது. இங்கு தீர்த்தமாக சூரிய தீர்த்தம் மற்றும் சகாய தீர்த்தம் உள்ளது. இக்கோவிலின் ஆலய அமைப்பு கிழக்கு நோக்கி 3 நிலை ராஜகோபுரத்துடனும்
2 பிரகாரங்களுடனும் விளங்குகிறது. கோபுர வாசலை கடந்து சென்றால் கொடிமரத்து விநாயகரையும் பலிபீடத்தையும் சிறு நந்தியையும் மண்டபத்திற்குள் காணலாம். அகன்ற வெளிப்புறத்தை வலம் வந்து உள்ளே சென்றால் மணிமண்டபம் இருக்கிறது. அந்த மணிமண்டபத்தின் தென்புற சுவரில் இத்தலத்தின் தேவார பதிகங்கள் திருப்புகழ் பாடல்களும் வடிக்கப்பட்டுள்ளது. 2வது வாசலின் முன்பாக நின்று நிமிர்ந்து பார்த்தால் வானரங்களின் ராஜனும் தனது சகோதரனுமான வாலியின் கொடுமையில் இருந்து மீள சுக்ரீவன் சிவபூஜை செய்வதும், சுக்ரீவனை இறைவன் அன்னப்பறவை ஆக்கியதும், அவன் தேவியை பாரிஜாத மரமாகவும் உருமாற்றி அருளிய தல வரலாற்று கதை சிறப்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு வலதுபுறம் தெற்கு நோக்கி தனி சந்நிதியில் அம்பாள் வீற்றிருக்கிறாள். கருவறையின் முன் நந்தி பெருமானை பார்த்து புன்னகைத்தவாறு ஆபத்காயேஸ்வரர் அருள்பாலிக்கிறார். இவ்வாலயத்தில் உள்ள முருகப்பெருமான் மிகவும் சிறப்புக்குரியவர். சுவாமியின் கருவறையில் வீற்றிருக்கும் அண்ணாமலையாரின் கண்களும் நமது முருகப்பெருமானின் கண்களும் சமதளத்தில் நேருக்கு நேராக சந்திப்பது வேறு எந்த ஆலயத்திலும் காண முடியாத ஒரு அற்புத காட்சியாகும். ஒரு குடும்பத்தில் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த தந்தையும் மகனும் இவ்வாலயத்தில் உள்ள முருகப்பெருமானை வேண்டி பரிகார பூஜை செய்தால் முன் செய்த வினைகளிலிருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை. ஒருமுறை தீவிர சிவபக்தராக விளங்கிய ஹரதர் அனுதினமும் திருநீலக்குடி, திருக்குழம்பியம், திருக்கோடி காவல், கஞ்சனூர், திருமாந்துரை, திருமங்கலங்குடி ஆகிய தலங்களை தரிசித்துவிட்டு இறுதியாக ஆடுதுறை இறைவனை சந்தித்து விட்டுதான் உணவு உண்பது அவரது வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் காவிரியில் வெள்ளம் காரணமாக தண்ணீர் அதிகமாக ஓடியது. ஆற்றை கடந்து இறைவனின் தரிசனம் பெற முடியாமல் தவித்து கொண்டிருந்தார் ஹரதத்தர். தனக்கு ஏற்பட்ட இன்னலை எப்படியாவது தவிர்க்க வேண்டும் என சிவபெருமானை வேண்டினார். அதையடுத்து ஆற்றின் அக்கறையில் இருந்த ஹரதத்தருக்கு இறைவன் அவ்விடத்திலே காட்சி கொடுத்தார். இவ்வாலயத்தில் காலை 7 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையிலும் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. இக்கோவிலுக்கு செல்ல மயிலாடுதுறை மற்றும் கும்பகோணம் ஆகிய ஊர்களில் இருந்து பேருந்து வசதிகள் உள்ளன. இத்தகைய சிறப்பம்சம் கொண்ட ஆடுதுறை ஆபத்காயேஸ்வரர் கோவிலுக்கு சென்று நாமும் இறைவனை வழிபட்டு நல்லருள் பெறுவோம். நன்றி. மேலும் மற்றொரு வீடியோ மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாபி.